வெல்கம் டு மெட்ராஸ் கிராணி. ஒரு 3 வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக இருந்துச்சு. அதை வச்சு செஞ்ச மஃபின் தான் இது. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 230 கிராம்ஸ், அதாவது 1 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது கூடவே 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த 3 வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களால் நல்லா மேஷ் பண்ணி எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட சேர்க்க வேண்டிய வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இந்த மேஷ் பண்ண வாழைப்பழத்தோடு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க, இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூடவே வால்நட் நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கருப்பு திராட்சை இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் எந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கோ அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் சர்க்கரை சேர்த்துருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நல்லா வாழைப்பழம் நல்லா பழுத்து இருந்ததுன்னா சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட செய்யலாம். இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸும் வெட் இன்க்ரீடியன்ஸும் ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது ரெண்டுத்தையும் ஒன்றா ஊற்றிட்டு நல்லா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் சும்மா ஒரு 2-3 நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சுன்னா அதுவே போதும். ரொம்ப மிக்ஸ் பண்ணி கேக் பேட்டர் மாதிரி பீட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. மஃபினோட மாவு நல்லா மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குட்டி குட்டி மோல்டில் ஊற்றி வச்சு அப்படியே கூட பேக் பண்ணலாம். இல்லைன்னா மஃபின் ட்ரேஸ் இருந்ததுன்னா நீங்கள் அந்த மஃபின் ட்ரேஸில் கூட ஊற்றிட்டு பேக் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும், ரொம்ப வாட்டரியாலாம் இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் வாழைப்பழம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது நான் ஏற்கனவே இருந்த மோல்டில் அந்த மஃபின் கப்ஸ் இருந்தது, அதை வச்சுட்டு அது மேலே இந்த மிக்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு, இது நான் ஏர் ஃப்ரையரில் தான் பேக் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய ஏர் ஃப்ரையருக்கு ஏற்ற மாதிரி என்கிட்ட மஃபின் ட்ரேஸ் இல்லை. அதனால் இந்த குட்டி மோல்டில் மஃபின் லைனஸை வச்சுட்டு அதில் ஊற்றி தான் நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே அந்த மோல்டில் அந்த லைனஸ் வச்சு நான் ஊற்றியாச்சு. இப்போ இதை ஒரு ஏர் ஃப்ரையருக்கும் டைமிங் மாறும். என்னோடய ஏர் ஃப்ரையருக்கு 200 டிகிரிஸில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லாவே பேக் ஆகிட்டு சூப்பராக வந்துருச்சு. ஒரு டூத்பிக் நடுவில் விட்டு எடுத்திங்கனாலே தெரிஞ்சிடும் குக் ஆயிருக்கா என்னன்றது. அவ்வளோதான். இப்போது நம்மளோட மஃபின்ஸ் ரொம்ப சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டான மஃபின். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் என்ஜாய்.